எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். ஓ, என்னை வந்து நல்லா வாசனை வந்து சொல்றாரு, நான் நாளைக்கே போயிட்டு ஒரு சென்ட் வாங்கி அடிச்சுன்னு போய் பாஸ்டர்கிட்ட காட்டுவோம். பாஸ்டர், இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குதா? அந்த வாசனை கிடையாது. அந்த வாசனை அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிற வகையில தான். அப்போ இந்த வாசனை என்று சொல்லும்போது எது வாசனை? இயேசுவுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பயத்தினுடைய வாசனை எல்லா இடங்களிலும் வீசிட பாருங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தான்னு சொன்னா அவன் உலகத்துக்கு பயப்பட மாட்டான், பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டான், போராட்டங்களுக்கு பயப்பட மாட்டான், நோய்க்கு பயப்பட மாட்டாங்க, மரணமே வந்தா கூட பயப்பட மாட்டான். காரணம், கர்த்தருடைய வாசனை அவன் மூலமாக வீசிக்கொண்டிருக்குது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்து நீங்க நடக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நீங்கள் நடக்கும்போது தான் உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வாசனை புறஜாதிகளுக்கு போய் சேரும். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவரோட வார்த்தைக்கு பயப்படணும். வார்த்தை எதை செய்ய வேணாம்னு சொல்லுதோ அதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு சொல்லுதோ அதை செய்யுங்க. தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் நடக்கும்போது அவருக்கு நீங்கள் மயப்படுறீங்க. மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற காரியம் முதல்ல தேவனுடைய விருப்பத்தில் இருக்கா? இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் இருக்கிறதா? அவர் எனக்காக நியமித்திருக்கிற அந்த பாதையில் இருக்கிறதா? இதை நீங்கள் ஆராய்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னால் உங்கள் மூலமாக தேவனை அறிகிற அறிவின் வாசனை அது வீசப்படும். சரி, வாசனை வேற என்ன கொடுக்கும்? உங்களுடைய சுபாவம். அப்ப கலாத்தியர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 5ஆம் அதிகாரம் 22 கனிகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதை கணவன் மனைவிக்கு வெளிப்படுத்தணும், மனைவி கணவனுக்கு வெளிப்படுத்தணும், 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்தணும், குடும்பமே சேர்ந்து சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தணும். அப்ப இந்த கனிகளை வெளிப்படுத்துவது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது போல தோணும். நான் ரொம்ப அன்பானவங்க, நான் ரொம்ப பொறுமைசாலிங்க சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய பிரச்சனையில், கணவன் மனைவிக்கு இடையில நல்லா அகங்காரமாக, கோபமாக, ஆத்திரமாக பேசிக்கொண்டு இருக்கும்போது, ஒரு கடன் பிரச்சனை வரும்போது, எதிரிகள் உங்களை திட்டும் போது, மாமனார் மாமியார் திட்டும் பொழுது, ஒரு தோல்வியை சந்திக்கும் போது, ஒரு கண்ணீரின் பாதையில் இருக்கும்போது அன்பை வெளிப்படுத்துறீங்களா? அப்போ வாசனையை வீசணும். அப்போ எப்போ வாசனை வீசும்? உங்கள் வீட்டில் ஒரு பர்ஃப்யூம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, ஒரு சென்ட் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அந்த சென்ட் எப்போங்க வாசனை வீசும்? அந்த மூடி உடைக்கப்படணும், உடைக்கணும், திருகி எடுக்கணும். அப்போ நீங்கள் உடைக்கப்படணும். கொட்டுவாங்க தான், அடிப்பாங்க தான், திட்டுவாங்க தான், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் மேல் படிக்க போக முடியும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கனிகளை வெளிப்படுத்துவது. கொடுக்கணும் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்கணும், அன்பை வெளிப்படுத்தணும், தயவை வெளிப்படுத்தணும். கணவனுக்கு மனைவியினுடைய தயவு வேணுங்க, மனைவிக்கு கணவனுடைய தயவு வேணும். அப்போது உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு அவர் எப்படி சகித்தாரோ அதை போல் நீங்கள் ஒருவரை ஒருவர் சகிக்கிறவர்களாக இருந்து உங்களுடைய கனிகள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய வாசனை வீசும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வாசனையை இயேசு கிறிஸ்து நுகர்ந்து அவர் நாம மகிமை அடைகிறத நல்ல காரங்களை தட்டுங்களேன்.